9th CBSE Maxல exercise number 1.4ல third sum பார்க்குறோம். பையோட வேல்யூ வந்து irrational number அப்படிங்கிறத எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இந்த பையோட வேல்யூவே எப்படி வந்திருக்குன்னா C வந்து சர்க்கியூம்ஃபரன்ஸு. சர்க்கியூம்ஃபரன்ஸுக்கு ஃபார்முலா என்னது 2πr. ஓகே 2πr. இப்போது கீழே டின்னு இருக்காங்க இல்லையா, இப்போ பையோட வேல்யூ எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, சி டிவைடட் பை டின்னு சொல்கிறாங்க. டிங்கிறது டயாமீட்டர். டயாமீட்டர் வந்து என்னது 2r ரேடியஸ். இப்போ பாருங்கள் இதுதானே சர்க்கிளில் பாதி தான் டயாமீட்டர். அப்போது இது ரேடியஸ், இது ரேடியஸ். அப்போ டயாமீட்டர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் 2rன்னு சொல்லுவோம். இப்போ மேலே இருக்க ஆரையும் இதையும் அடித்து கொடுத்துடலாம், 2வையும் இதையும் அடித்து கொடுத்தா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கிது, பை. அதை தான் என்ன சொல்கிறாங்க, பை இஸ் ஈக்குவல் டு சி பை டின்னு சொல்கிறாங்க. பையோட வேல்யூவை நம்ம என்ன சொல்லுவோம், பை இஸ் ஈக்குவல் டு 22/7. இது ரேஷனல் நம்பர் தானே. இதை ஏன் நம்ம இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22 டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, பை இஸ் ஈக்குவல் டு 3.14. இப்படி தானே நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் 14ஓட நிற்கிறது இல்லையே. இது வந்து என்ன வேல்யூ அப்படின்னா 22வை நம்ம 7ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும், 3 7s are 21. பேலன்ஸ் என்ன கிடைக்கிது 1. அப்போ இங்கே பாயிண்ட் வைக்கிறோம், இங்கே 0 சேர்த்துக்கிறோம். அப்போது 1 7s are 7. பேலன்ஸ் வந்து 3. 3யோட 0 சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிது 4 7s are 28. அதுக்கப்புறமேல பேலன்ஸ் என்ன கிடைக்கிது 2ன்னு கிடைக்கிது. இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிவிஷன் வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் நாட் ரிப்பீட்டிங். இந்த பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் கிடைக்கிற வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகாது, புதுசு புதுசாக நம்பர் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த டிவிஷன் வந்து டெர்மினேட்டும் ஆகாது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங்கை வந்து நம்ம இர்ரேஷனல் நம்பர் சொல்லுவோம். ஸோ இந்த 22/7 அந்த வேல்யூ இருக்கு இல்லையா 3.14 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்கிறது தான் 3.14ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. இது இந்த பையோட வேல்யூ எப்படி இருக்கும், நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங்காக இருக்கும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பை இஸ் அ இர்ரேஷனல் நம்பர்னு தெரியுது. அவ்வளோதான் இந்த கொஸ்டின். இனி நம்ம அடுத்து 4th கொஸ்டின் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.